ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மகிமைப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இயேசப்பாவோடு ஒரு நாள் நடக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அவரோடு நடக்கும்போது வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தடை வரும், தடை வராதுன்னு சொல்லலை, போராட்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் உங்களோட ஒருத்தர் கூடவே வரார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். ஒரு அழகான காரியத்தை இயேசப்பா அந்த காலவேளையில் நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பியிருக்கணும் அப்படின்றத ரொம்ப அதிகமாக விரும்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சகல சத்தியங்களுக்குள்ளாக நம்ம நடத்துவார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சில காரியத்தை இயேசப்பா சொல்கிறார். இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்களாம், சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போது பரிசேயர்கள் குறை கண்டுபிடிக்கிறவங்க எப்போவுமே ஏசப்பா கிட்டே போயிட்டு, உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, இது அசுத்தம் இல்லையா? கை கழுவிட்டு தானே சாப்பிட்ணும், இதுக்கு நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? உங்கள் சீஷர்களே இப்படி பண்ணுறாங்களே, இது தப்பு இல்லையா, அப்படி இல்லையான்னு அவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கும்போது ஏசப்பா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அப்பா கை கழுவாமல் சாப்பிட்றதுலாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்களேன். வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமா, அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிட்றதுனால அதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் இல்லை, நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும் அப்படின்னு உலகத்தானே சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இருதயத்திலேருந்து என்னென்ன இருக்குது? பொல்லாத சிந்தனை இருக்குது, கொலை பாதங்கள் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, அசுத்தம் இருக்குது, காம விகாரம் இருக்குது, பொய் சாட்சி இருக்குது, தூஷணம் இருக்குது. இப்படிப்பட்டவைகள் தான் இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது. கை கழுவாமல் சாப்பிட்றதுனால ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த காலவேளையில் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய இருதயம் இந்த வேதத்தில் வாசித்து போல இப்படிப்பட்ட பலவிதமான துர்குணங்களால் நிறைந்திருக்கிறத ஏசப்பா ஒரு நாள் விரும்பவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளாக ஆளுகை செய்கிறார், நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளே இருக்கும்போது சகல சத்தியங்களுக்குள்ளாக நம்ம நடத்துவார். அப்போ அவர் என்ன விரும்புகிறாரு? உன் இருதயம் ஏசப்பனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கணும், உன் சிந்தை ஏசப்பனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கணும். அப்படி இருதயமும் சிந்தையும் அவருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப உங்களுடைய இருதயம் அப்படி ரொம்ப நிறைவாக எப்போவுமே இருக்கும். ஒரு நாளும் தீட்டுப்படாமல் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களால் நீங்கள் நிற்க இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இன்னிலேருந்து ஒரு ஜெபம் பண்ண போகிறீங்க. என்னென்னா, ஆண்டவரே, ஃபில் மை ஹார்ட் மை மைண்ட் வித் காட்ஸ் வேர்ட் அப்படின்னு சும்மா ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். ஆமாம், நிறைய இருக்குது. அப்படி நீங்கள் வாசிக்க இந்த இருதயத்தில் உங்கள் வசனத்தை எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும் வெளியே. ஏசப்பா தான் விரும்புகிறார். ஆமாம், கை கழுவாமல் சாப்பிட்றதுனால ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது இல்லை, உள்ளேருந்து வெளியே வர்றதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொன்னார். ஆமாம், அதனால் கை கழுவாமல் நான் எங்கே போனாலும் எல்லாத்தையும் கை வச்சுட்டு நான் சாப்பிடுவேன் அப்படி தப்பாக புரிஞ்சிக்கூடாது. ஆமாம், எங்கே போனாலும் கை கழுவிட்டு சாப்பிடுங்க. ஆண்டவர் சொல்ல வர கான்செப்ட் வேறு. உங்கள் இருதயத்தில் பலவிதமான இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். என்ன ஜெபம்? என் இருதயம் உங்கள் வார்த்தையால் நிரம்பி இருக்கணும். அப்போ கிருபை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா உங்களை நல்வழிப்படுத்த போதுமானவராக இருக்கார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.